வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மம்மா. இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை மாவு பார்க்க போகிறோம். மில்லட்டில் இட்லி தோசை எல்லாம் செய்கிறது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் உடம்பு ஆரோக்கியத்துக்காக இது இப்போ சாப்பிட்றாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் அரிசி இட்லி தோசை தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு மில்லட்டில் செய்யணும்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நாளாக இப்போ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி நல்லா சாஃப்டாக வருது. தோசையும் மொறுமொறுன்னு ஹோட்டல் தோசை போல் நல்லா இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட முழு வீடியோ எப்படி செய்கிறது, எப்படி ஊற வைக்கணும், எவ்வளோ அளவு போடணுங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த காலத்துலலாம் நாங்கள் ஆசைப்பட்டாக்கா எங்கள் வீட்டிலலாம் பாட்டி தான் செஞ்சு கொடுப்பாங்க. கூழுன்னு செஞ்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்ருக்கோம். இப்போல்லாம் டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு இதை சாதமாக கூட வச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. என் பெரிய பொண்ணு கூட அப்படி தான் செய்யும், அதுவும் சொல்லியிருக்கு. அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆவியில் வேகிறது இட்லி, அதுவும் நல்லது தான். தோசை இட்லி நல்லது தான் உடம்புக்கு. அது கூட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.